அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, எந்த அடிப்படையில் அரசமைப்பை நடத்தினார்கள், எந்த அடிப்படையில் குடிமக்களிடம் நடந்து கொண்டார்கள், 4 கலீஃபாக்கள் எப்படி நேர்மையான முறையில் ஆட்சியை செலுத்தினார்கள் அப்படிங்கிறத பற்றி மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணுங்க. அதாவது சும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் சொல்லிவிட்டு செல்லவில்லைங்க, அதை செய்து காட்டிவிட்டு போனாங்களா இல்லையா? ஒரு அரசியல் அமைப்பை மதீனால நிறுவனாங்களா இல்லையா? அதை விரிவுபடுத்தினாங்களா இல்லையா? 4 கலீஃபாக்களும். எத்தனையோ உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. குடிமக்களிடத்தில் எப்படி நடந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 4 கலீஃபாக்கள் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கிறிஸ்தவர் கொல்லப்பட்டுறார். யார் கொல்றான்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் கொன்றார். கொன்ற உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட அந்த கேஸ் வருது. வந்தவொடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யார் கொன்றாரோ அவரை பிடித்து அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. ஒப்படைச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அவர் ஈட்டு தொகை கொடுத்தாருன்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்கிட்டு, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அதை வாங்கிட்டு அவரை விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கொலை செய்யணும்னா அவர் கொல்லப்பட்டார். இதே மாதிரி நேர்மைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலமும் அப்படிதான். அப்போ நேர்மைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். ஒரு கவர்னர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்க பட்டாடை உடுத்தக்கூடாது, அதாவது மெல்லி ஆடைகள், பாலிஸ்டர் ட்ரெஸ்ஸு போடுறோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எளிமையாக இருக்கணும், கவர்னர்கள் எளிமையாக இருக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அது மாதிரி தங்களுக்கென்று பணியாளர்களை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதெல்லாம் ஆர்டர். நீ கவர்னராக ஆகிறியா, கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டுருவாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டு பிரகாரம் செயல்படுறதாக இருந்தால் நீ கவர்னராக இருக்கலாம், இல்லைன்னா போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ ஒரு கவர்னர், எகிப்தை சேர்ந்த ஒரு கவர்னர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மெல்லி ஆடை, ரொம்ப காஸ்ட்லியான ஆடை, பாலிஸ்டர் உடைன்னு வைங்களேன், அதை உடுத்தி கொள்கின்றார். ஒரு பணியாளரை வச்சுக்கிறார். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கம்ப்ளைண்ட்டாக வருது, கலீஃபாக்கு கம்ப்ளைண்ட்டாக வருது. வந்த உடனே அவரை விடுறாங்க. கூப்பிட விட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா, போய் ஆடு மேயின்னு சொன்னாங்க. யாரை? கவர்னரை பார்த்து சொன்னாங்க. கவர்னர்கிட்ட போய் ஆடு மேய்ச்சிட்டு வான்னு சொன்னாங்க. ஆடு மேய்க்க விட்டார்கள் அந்த கவர்னரை, எகிப்தினுடைய கவர்னர்.